ஓம் சாந்தி. முரளி தேதி 18/12/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை கேட்போம். முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. குழந்தைகளாகிய உங்களை ஞானத்தால் அலங்கரிப்பதற்காக எல்லையற்ற பாபா வந்திருக்கின்றார். உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருங்கள். உயர்ந்த பதவி பெறணுன்னா எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவர்கள். எதனால்? ஞானத்தினால். எப்பொழுதும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கணுன்றார் பாபா. கேள்வி: எந்த குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்? எந்த குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்? பதில்: எந்த குழந்தைகள் சேவைக்காக எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கின்றனரோ, அலௌகீக மற்றும் பரலௌகீக இரண்டு தந்தையரையும் முழுமையாக பின்பற்றுகின்றனரோ, ஞானம் யோகத்தினால் ஆத்மாவை அலங்கரித்து கொள்கின்றனரோ, தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய சேவை செய்கின்றனரோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற பாபாவுக்கு மிகுந்த குஷி என்பது ஏற்படுகிறது. பாபாவின் விருப்பம் என்னவென்றால், என்னுடைய குழந்தைகள் முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். அப்போ எந்த குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது? யார் எப்பவுமே எவரடியாக இருக்காங்களோ, அலௌகிக்க மற்றும் பரலௌகிக்க ரெண்டு தந்தையரையும் முழுமையாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஞான யோகத்தினால் யார் தன்னை அலங்கரித்து கொள்கின்றார்களோ, தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றக்கூடிய சேவையில் யார் இருக்கின்றனரோ, அது போன்ற குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற பாபாவுக்கு மிகுந்த குஷி என்பது ஏற்படுகிறது என்றார் பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்கிறார், இனிமையிலே இனிமையான குழந்தைகளே, எப்படி லௌகீக தந்தைக்கு குழந்தைகள் பிடித்தமானவர்களாக இருக்கின்றனரோ, அதுபோல எல்லையற்ற பாபாவுக்கும் எல்லையற்ற குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கின்றனர். பாபா குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் எச்சரிக்கை தருகிறார். குழந்தைகள் உயர்ந்த பதவி பெற வேண்டும். இதுதான் பாபாவினுடைய விருப்பமாக இருக்கு. ஆக எல்லையற்ற பாபாவுக்கு கூட இந்த ஆசை உள்ளது. குழந்தைகளை ஞானம் மற்றும் யோகத்தின் ஆபரணங்களால் அலங்கரிக்கின்றார். உங்களை இரண்டு தந்தையரும் மிக நன்றாக அலங்கரிக்கின்றனர். குழந்தைகள் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்பதற்காக யார் நன்றாக புருஷார்த்தம் செய்கின்றனரோ அவர்களை பார்த்து அலௌகிக்க தந்தையும் குஷி அடைகிறார். கூடவே பரலௌகிக்க தந்தையும் குஷி அடைகிறார். பாடப்படவும் செய்கிறது, தந்தையை பின்பற்றுங்கள் என்று. ஆக இருவரையும் பின்பற்ற வேண்டும். ஒருவர் ஆன்மீக தந்தை, இந்த இன்னொருவர் பிறகு அலௌகிக்க தந்தை. ஆக முயற்சி செய்து உயர்ந்த பதவி நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் பட்டியில் இருந்த பொழுது அனைவருக்கும் கிரீடத்துடன் கூட ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. பாபாவோ புரிய வைத்துள்ளார், ஒலி கிரீடம் என்று எதுவும் இருப்பது இல்லை. இது தூய்மையின் ஒரு அடையாளமாகும். அதை அனைவருக்கும் கொடுக்கின்றனர். ஏதோ வெள்ளை ஒளியுடன் கிரீடம் உள்ளதென்பதெல்லாம் கிடையாது. இது தூய்மையினுடைய அடையாளம் என்பது புரிய வைக்கப்படுகிறது. முதலில் நீங்கள் இருப்பது சத்தியுகத்தில். நீங்கள்தான் இருந்தீர்கள் இல்லையா? பாபாவும் சொல்கிறார், ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்டகாலம் பிரிந்திருந்தது. குழந்தைகள் நீங்கள்தான் முதலில் வருகின்றீர்கள். பிறகு முதலில் நீங்கள்தான் செல்ல வேண்டும். முக்திதாமத்தின் கேட்டு கூட நீங்கள் தான் திறக்கணுன்றார் பாபா. குழந்தைகளாகி உங்களை பாபா அலங்கரிக்கின்றார். தந்தையின் வீட்டில் வனவாசத்தில் இருக்கின்றீர்கள். இந்த சமயம் நீங்களும் சாதாரணமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவராகவும் இல்லை, தாழ்ந்தவராகவும் இல்லைன்றார் பாபா. அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன் என்று பாபாவும் சொல்கிறார். எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு சத்கதி அளிக்க முடியாது. சத்கதியோ குருதான் அளிக்கிறார். மனிதர்கள் 60 வயதிற்கு பிறகு வானப்பிரஸ்த நிலையில் செல்கின்றனர். பிறகு குரு வைத்து கொள்கின்றனர். இந்த வழக்கம் கூட இப்பொழுதே சமயத்தினுடையது தான்டார் பாபா. ஏன்னா இப்போ நம்ம வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துட்டோம். இப்போ நமக்கு சத்குரு கிடைச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ நமக்கு சத்குருவாக பாபா இருக்கிறாரு. அப்போ இந்த வழக்கம் கூட இப்பொழுதே சமயத்தினுடையது தான். இது பிறகு பக்தி மார்க்கத்தில் நடைபெறுகின்றது.
தற்சமயத்திலோ சின்ன குழந்தைகளுக்கு கூட குருவை ஏற்பாடு செய்கின்றனர். வானப்பிரஸ்த நிலை இல்லை என்றாலும் கூட திடீரென்ற மரணம் வந்து விடுகின்றது இல்லையா? அதனால் குழந்தைகளுக்கும் கூட குருவை ஏற்பாடு செய்கின்றனர். எப்படி பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், ஆஸ்தி பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. அவர்கள் குரு இல்லாமல் சத்கதி கிடைக்காது என சொல்லிவிடுகின்றனர். அதாவது பிரம்மத்தில் ஐக்கியமாக மாட்டார்கள் என்கின்றனர். நீங்களோ பிரம்மத்தில் ஐக்கியமாக வேண்டியது இல்லை. இது பக்தி மார்க்கத்தினுடைய வார்த்தைகளாகும். ஆத்மாவும் நட்சத்திரம் போல் ஒரு புள்ளியாக இருக்கு. பாபாவும் புள்ளியாகவே உள்ளார். அந்த புள்ளியைத்தான் ஞானக்கடல் என சொல்லப்படுகிறார். நீங்களும் கூட சிறிய ஆத்மாதான். அதில் ஞானம் முழுவதும் நிரப்பப்படுகிறது. நீங்கள் முழுமையான ஞானத்தை பெறுகின்றீர்கள். பாஸ் வித் ஹானர் ஆகின்றனர் இல்லையா? சிவலிங்கம் ஒன்றும் பெரியது என்பதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆத்மாவானாலும் பரம ஆத்மாவும் அதே அளவு புள்ளிதான். ஆத்மா தன்னுடைய பாற்றை நடிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வருகிறது. பாபா சொல்கிறார், நானும் கூட அங்கிருந்து தான் வருகிறேன். ஆனால் எனக்கு என்னுடைய சரீரம் என்பது கிடையாது. நான் ரூப் பசந்தாகவும் இருக்கின்றேன். பரமாத்மா ரூப், அதாவது அவருக்குள் முழு ஞானமும் நிரம்பியிருக்கு. ஞானத்தினுடைய மழை பொழிவிக்கின்றார் என்றால் மனிதர்கள் அனைவரும் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்றனர். பாபா கதி சத்கதி, அதாவது முக்தி ஜீவன் முக்தி இரண்டுமே தருகிறார். நீங்கள் சத்கதியில் செல்கின்றீர்கள். மற்ற அனைவரும் கதியில், அதாவது தங்களுடைய வீட்டிற்கு செல்கின்றனர். அது இனிமையான வீடு. ஆத்மாதான் இந்த காதுகள் மூலம் கேட்கின்றது. இப்பொழுது பாபா சொல்கிறார், இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, திரும்பி செல்ல வேண்டும். அதற்காக அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். பவித்திர ஆத்மா தவிர வேறு யாரும் திரும்பி செல்ல முடியாது. நான் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன். ஆத்மாக்களுக்கு சிவனின் ஊர்வலம் என சொல்கின்றனர். இப்போ சிவபாபா சிவாலயத்தினுடைய ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பிறகு ராவணன் வந்து வேஷ்யாலயத்தை ஸ்தாபனை செய்கிறான். வாம மார்க்கம் வேஷ்யாலயம் என சொல்லப்படுகின்றது. பாபாவிடம் அநேக குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு கூட பவித்திரமாக இருக்கின்றனர். சன்னியாசிகளோ இருவரும் சேர்ந்து வாழ்வது என்பது முடியாது, இது நடக்க முடியாதது என சொல்கின்றனர். இங்கு புரிய வைக்கப்படுகிறது, இதனால் வருமானம் அதிகம். பவித்திரமாக இருப்பதால் 21 பிறவிகளுக்கு ராஜதானி கிடைக்கின்றது எனும் பொழுது ஒரு பிறவி பவித்திரமாக இருப்பது ஒன்று பெரிய காரியம் அல்ல. பாபா சொல்கிறார், நீங்கள் காம சிதையில் அமர்ந்து முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டிருக்கின்றீர்கள். கிருஷ்ணர் பற்றியும் சொல்கின்றனர், வெள்ளை மற்றும் கருப்பு, அதாவது ஷியாம் சுந்தர் என்று. இந்த புரிதல் என்பது இப்பொழுதைய சமயத்தினுடையதாகும். காமசிதையில் அமர்வதால் கருப்பாக ஆகிவிட்டார். பிறகு அவரை கிராமத்து சிறுவன் என்றும் சொல்கின்றனர். அப்படித்தான் இருந்தார் இல்லையா? பிரம்மா பாபா சொல்கிறார். பாபா கிருஷ்ணர் அப்படி இருக்க முடியாது. இவருடைய அநேக ஜென்மங்களின் கடைசியில் பாபா பிரவேசமாகி வெள்ளையாக ஆக்குகிறார், அதாவது தூய்மையாக ஆக்குகின்றார். இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாபா, தாங்கள் எவ்வளோ இனிமையானவர், எவ்வளோ இனிமையான ஆஸ்தி தருகின்றீர்கள். எங்களை மனிதரிலிருந்து தேவதையாக, கோவிலுக்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் ஆக்குகின்றீர்கள். இப்படியெல்லாம் தனக்குள் உரையாடல் செய்ய வேண்டார் பாபா. எப்படி உரையாடல் பண்ணணுன்றாரு பாபா, நீங்கள் எவ்வளோ இனிமையானவங்க, எவ்வளோ இனிமையான ஆஸ்தி தருகின்றீர்கள். எங்களை சாதாரண மனுஷனிலிருந்து உயர்ந்த தேவதையாக, கோவிலுக்கு தகுதி உள்ளவர்களாக, அதாவது பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களாக ஆக்குகின்றீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் உரையாடல் செய்யணும். வாயினால் சப்தமாக எதுவும் பேச வேண்டியது இல்லை. பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய உங்களை எவ்வளோ நினைவு செய்து வந்திருக்கின்றோம். இப்போது நீங்கள் கிடைத்திருக்கின்றீர்கள். பாபா, நீங்களோ அனைவரிலும் இனிமையானவர். உங்களை நாங்கள் ஏன் நினைவு செய்ய மாட்டோம்? நீங்கள் அன்பு கடல், சாந்தி கடல் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றீர்கள். நீங்கள் தான் ஆஸ்தி தருகின்றீர்கள். மற்றபடி பிரேரணையினால் எதுவும் கிடைப்பது இல்லை.
பாபாவோ முன்னிலையில் வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இது பாடசாலை அல்லவா? பாபா சொல்கிறார், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகின்றேன். இது ராஜயோகமாகும். இப்போ நீங்கள் மூலவதனம், சூட்சுமவதனம் மற்றும் ஸ்தூலவதனம் பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள். இவ்வளோ சிறிய ஆத்மா எப்படி பாட்டு நடிக்கின்றது? அதுவும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இது அனாதி அவினாசி உலக டிராமா என சொல்லப்படும். டிராமா சுற்றி கொண்டே இருக்கிறது. இதில் சந்தேகத்திற்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பாபா சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை சொல்லி புரிய வைக்கின்றார். நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகள். உங்களுடைய புத்தியில் சக்கரம் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. ஆக அதனால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி விடுகின்றன. எந்த அளவுக்கு வந்து சுய தரிசன சக்கர சுத்திரமோ அந்த அளவுக்கு பாவங்கள் நீங்குகின்றார். மற்றபடி கிருஷ்ணர் சுய தரிசன சக்கரத்தினை செலுத்தி இம்சை எதுவும் செய்யவில்லை. அங்கு சண்டையினுடைய இம்சையும் கிடையாது, காமக்கட்டாரையினுடைய இம்சையும் கிடையாது. இரட்டை அகிம்சையாளர்கள் இருப்பார்கள். இந்த சமயம் 5 விகாரங்களோடு உங்களுக்கு யுத்தம் என்பது நடைபெறுகிறது. மற்றபடி வேறு எந்த ஒரு யுத்தத்தினுடைய விஷயம் கிடையாது என்றார் பாபா. இப்பொழுது பாபா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர், பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த இந்த ஆஸ்தி, அதான் லக்ஷ்மி நாராயணர், இவர்களை போன்று உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி நீங்கள் பெறுவீர்கள். கல்பமாக அதே உங்கள் படிப்பாக இருக்கும். இப்போ நன்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் கல்பமாக செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆன்மீக படிப்பினால் எத்தகைய பதவி கிடைக்கின்றதோ அந்த மாதிரி சரீர சம்பந்தமான படிப்பினால் பதவி உங்களுக்கு கிடைப்பது இல்லை. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர்களாக இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றனர். இவர்களும் கூட மனிதர்கள்தான், ஆனால் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றனர். அதனால் தேவதை என சொல்லப்படுகின்றனர். மற்றபடி 8-10 புஜங்கள் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. பக்தியில் காட்சி கிடைக்குமானால் அதிகமாக அழுகின்றனர். துக்கத்தில் வந்து மிகவும் கண்ணீர் விடுகின்றனர். இங்கே பாபா சொல்கிறார், கண்ணீர் வந்தது என்றாலே ஃபெயிலாக ஆகிவிட்டீர்கள் என்றார் பாபா. எந்த கண்ணீர்? துக்கத்தினுடைய கண்ணீர். அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள். இப்பொழுதெல்லாம் பாம்பேயில் கூட யாராவது நோய்வாய்ப்படுகின்றனர் அல்லது இறந்து போகின்றனர் என்றால் பிகேக்களை அழைக்கின்றனர், வந்து சாந்தி கொடுங்கள் என்று. அதாவது பிரம்மா குமாரிகளை வந்து அழைக்கின்றனர். எதற்காக? அமைதி கொடுங்க, சாந்தி கொடுங்கள் என்பதற்காக. நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள், ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு விட்டது. இதில் உங்களுக்கு என்ன ஆகிறது? அழுவதனால் என்ன நன்மை? சொல்கின்றனர், இவரை காலன் சாப்பிட்டு விட்டான். அப்படி எந்த ஒரு பொருளும் கிடையாது என்றார் பாபா. இதுவோ ஆத்மா தானாகவே ஒரு சரீரத்தை விட்டு சென்று விடுகிறது. மற்றபடி காலன் என்று எந்த ஒரு பொருளும் கிடையாது. யமன் என்று அதுபோல் எந்த ஒரு பொருளும் கிடையாது. சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை இருக்கும். தண்டனையின் விஷயமே அங்கே கிடையாது. அங்கே உங்கள் கர்மம் அக்கிரமமாக ஆகிவிடுகிறது. விக்கிரமம் ஆவதற்கு அங்கே மாயாவே கிடையாது. நீங்கள் விக்ரமாஜீத் ஆகின்றீர்கள். முதலில் விக்ரமாஜீத் சகாப்தம் நடைபெறுகின்றது. பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது என்றால் ராஜா விக்ரம சகாப்தம் நடைபெறுகிறது. இந்த சமயம் என்ன விக்கிரமங்கள் செய்திருக்கின்றீர்களோ அவற்றின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள். விக்ரமாஜீத் என்று பெயர் வைக்கப்படுகிறது. பிறகு துவாபரயுகத்தில் விக்ரமராஜா ஆகிவிடுகின்றனர். விக்கிரமங்களை செய்து கொண்டே இருக்கின்றனர். ஊசியின் மீது துரி ஏறி இருக்கு என்றால் காந்தம் அதை ஈர்க்காது. எந்தளவு பாவங்களின் கரை நீங்கிக் கொண்டே செல்லுமோ அப்பொழுது காந்தம் ஈர்க்கும். பாபாவோ முழு தூய்மையானவர். உங்களையும் கூட யோக பலத்தின் மூலம் பவித்திரமாக ஆக்குகின்றார். எப்படி லௌகீக தந்தையை கூட குழந்தைகளை பார்த்து குஷி அடைகின்றார்கள் இல்லையா? எல்லையற்ற பாபாவும் கூட குழந்தைகளின் சேவையில் குஷி அடைகிறார். குழந்தைகள் அதிக முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றனர். சேவையிலோ எப்பொழுதும் தயார் நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். குழந்தைகளாக நீங்கள் பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய ஈஸ்வரிய மிஷன், அது இயக்கமாகும்.
இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். எல்லையற்ற பாபா மற்றும் நீங்கள் சகோதர சகோதரிகள். இதை தவிர வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. முக்தி தாமத்தில் தந்தை மற்றும் ஆத்மாக்கள் நீங்கள் சகோதர சகோதரர்கள். பிறகு நீங்கள் சத்தியுகத்திற்கு செல்கின்றீர்கள் என்றால் அங்கே ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அவ்வளோதான். இங்கே பாருங்க, அநேக சம்பந்தங்கள் இருக்கின்றார் பாபா. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இது போன்று. மூலவதனம் என்பதுதான் இனிமையான வீடு, முக்தி தாமம். அதற்காக மனிதர்கள் எவ்வளோ யஜ்ஞம், தவம் முதலியவற்றை செய்கின்றனர். ஆனால் யாருமே திரும்ப செல்ல முடியாது. பொய்களை நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரோ ஒருவர் தான், வேறு யாரும் கிடையாதுன்றார் பாபா. இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இங்கே ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றனர். சத்தியத்திலோ மிக கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். ஸ்தாபனை, அதன் பிறகு விநாசம் நடைபெறுகின்றது. இப்போது அநேக தர்மங்கள் இருக்கின்ற காரணத்தினால எவ்வளோ கஷ்டங்கள்ன்றார் பாபா. நீங்கள் 100% செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு பின் 100% ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். பாபா வந்து அனைவரையும் எழுப்புகின்றார். இப்போ எழுந்திருங்க, சத்தியம் வந்து கொண்டிருக்கிறது. சத்தியமான பாபா தான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி தருகிறார். பாரதம் தான் உண்மையான கண்டமாக ஆகின்றது. பாபா உண்மையான கண்டமாக ஆக்குகின்றார். பொய்யான கண்டமாக பிறகு யார் ஆக்குவது? 5 விகாரங்கள் என்ற ராவணன். ராவணனுக்கு எவ்வளோ பெரிய உருவத்தை செய்கின்றனர், பிறகு அதை எரிக்கின்றனர். என இவன் நம்பர் 1 விரோதி. மனிதர்களுக்கு இது தெரியாது, எப்போதிலிருந்து ராவணனுடைய ராஜ்யம் இருந்து வந்துள்ளது என்று. என்ன தெரியாதுன்றார் பாபா? எப்போதிலிருந்து ராவண ராஜ்யம் இருந்து வந்திருக்கு என்பது தெரியாது. பாபா புரிய வைக்கிறார். அரைக்கல்ப ராமராஜ்யம், அரைக்கல்போ ராவண ராஜ்யம். மற்றபடி ராவணன் ஒன்றும் மனிதன் கிடையாது அவனை கொல்வதற்கு. இந்த சமயம் முழு உலகின் மீது ராவணனுடைய ராஜ்யம் இருக்கு. பாபா வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிறகு ஜெய ஜெய என்ற வெற்றி முழக்கம் எழும். அங்கே சதா குஷி இருக்கும். அதுவே சுகதாமம் ஆகும். இப்போது இருப்பது புருஷோத்தம சங்கம யுகம். பாபா சொல்கிறாரு, இந்த முயற்சியின் மூலம் நீங்கள் இதுபோல் ஆகக்கூடியவர்கள். உங்கள் சித்திரங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. அநேகர் வந்தனர், பாபா சொல்வதை கேட்டார்கள், மற்றவர்களுக்கும் சொன்னார்கள், பிறகு ஓடி போய்விட்டார்கள். பாபா வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு மிகுந்த அன்போடு புரிய வைக்கிறார். தந்தை, டீச்சர் அன்பு செலுத்துகின்றார், குருவும் அன்பு செலுத்துகிறார். பாபா நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருந்து அன்பு செலுத்துகின்றார். சத்குருவுக்கு நிந்தனை செய்தவர்கள் நல்ல பதவி பெற முடியாது. அதாவது அவருடைய ஸ்ரீமத்துக்கு புறம்பாக யார் நடக்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை பெற முடியாதுன்றார் பாபா. உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் முன்னால் நின்று கொண்டுள்ளது. அந்த குருக்களுக்கோ நோக்கம், குறிக்கோள் எதுவுமே கிடையாது. அது ஒன்றும் படிப்பல்ல, இதுவோ படிப்பாகும். இது யூனிவர்சிட்டி மற்றும் ஹாஸ்பிட்டல் என சொல்லப்படுகின்றது. இதன் மூலம் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக, செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். இங்கு பொய்தான் உள்ளது, பாடவும் செய்கின்றனர் பொய்யான தேகம் என்று. சத்தியம் என்பது உண்மையான கண்டம். அங்கோ வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருக்கும். சோமநாதர் ஆலயம் கூட பக்தி மார்க்கத்தில் கட்டப்பட்டுள்ளது. இவ்வளோ செல்வம் இருந்தது. அதை பிறகு முகமதியர்கள் வந்து கொள்ளையடித்து சென்றனர். அதை வைத்து பெரிய பெரிய மசூதிகளை கட்டினர். பாபா உங்களுக்கு அளவற்ற கஜானாவை தருகிறார். ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்வித்தே வந்துள்ளார். அல்லாஹ் அவல்தீன் பாபா இல்லையா? முதல் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அது தேவதா தர்மம். முதல் தர்மம் எது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அப்பொழுது எந்த தர்மங்கள் இல்லையோ அவை பின்னால் ஸ்தாபனை ஆகின்றன. அனைவரும் அறிவார்கள், புராதன பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம்தான் இருந்தது. அவர்களுக்கு மேல் வேறு யாரும் கிடையாது. தெய்வீக ராஜ்யம்தான் பாரடைஸ் என சொல்லப்படுகிறது. அதாவது சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அனைவருக்கும் எப்படி தெரிய வரும்? அவர்கள் பிறகு எங்களுக்கு தெரியாது என்று புகார் சொல்லக்கூடாது. நீங்கள் அனைவருக்கும் சொல்கின்றீர்கள், பிறகு கூட பாபாவை விட்டு விட்டு சென்று விடுகின்றனர். இந்த சரித்திரம் திரும்பவும் நடைபெற வேண்டும்.
பாபாவிடம் வருகின்றனர் என்றால் பாபா கேட்குறாரு, முன்பு எப்பொழுதேனும் சந்தித்திருக்கின்றீர்களா? அது குழந்தைகள் சொல்கிறாங்க, ஆம் பாபா, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சந்திக்க வந்தோம். எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருந்தனர். சிலர் கேட்கின்றனர், சிலருக்கு பிரம்மாவினுடைய சாட்சாத்காரம் ஆகின்றது என்றால் அவர்களுக்கு பிறகு நினைவு வருகிறது. பிறகு சொல்கின்றனர், நானோ இதே ரூபத்தை பார்த்திருக்கிறேன். பாபாவும் கூட குழந்தைகளை பார்த்து குஷி அடைகின்றார். அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் உங்கள் பை நிரம்புகின்றது இல்லையா? இது படிப்பாகும். 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொண்டு பிறகு எங்கே இருந்தாலும் முரளியின் ஆதாரத்தில் நீங்கள் செல்ல முடியும். முரளியை புரிந்து கொள்கிற அளவுக்கு 7 நாளில் அவ்வளோ புரிய வைக்கப்படுகிறது. பாபாவோ குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே பாவங்களை அழிக்க வேண்டும். ஆன்மீக படிப்பின் மூலம் தன்னுடைய பதவியை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்ணீர் விடக்கூடாது. சுய தரிசன சக்கரம் சுற்றிக்கிட்டே பாவங்களை அழிக்கணுன்றார் பாபா. ஆன்மீக படிப்பின் மூலம் தன்னுடைய பதவியை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்ணீர் விடக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், இது வானப்பிரஸ்த நிலையில் இருப்பதற்கான சமயமாகும். அதனால் வனவாசத்தில் மிகவும் சாதாரணமாக இருக்கணுன்றார் பாபா. ரொம்ப உயர்வாகவோ அதுக்காக ரொம்ப லோவும் இருக்கக்கூடாதுன்றார். மீடியமாக இருக்கணும்னு சொல்கிறார் பாபா. வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காக ஆத்மாவை முழுமையான தூய்மையாக நீங்கள் ஆக்க வேண்டும். வரதானம்: சதா தன்னை வடிவமைத்து கொள்ளும் சிறப்பு தன்மை மூலமாக, அதாவது தன்னை மோல்டு செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விசேஷத்தன்மை மூலமாக தொடர்பில் மற்றும் சேவையில் வெற்றி பெறக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. எந்த குழந்தைகளிடத்தில் தன்னை மோல்டு செய்து கொள்ளக்கூடிய விசேஷத்தன்மை இருக்கிறதோ அவர்கள் சகஜமாகவே கோல்டன் ஏஜுக்குரிய மனநிலை வரை சென்றடைய முடியும். அதனால் தன்னை மோல்டு பண்ணிக்கணும் அப்படின்றார் பாபா. எப்படி நேரமோ எப்படி சூழ்நிலையோ அதற்கேற்றவாறு தன்னுடைய தாரணைகளை வெளிப்படுத்துவதற்கு தன்னைத்தான் மோல்டு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மோல்டு ஆகக்கூடியவங்க தான் ரியல் கோல்டு ஆகின்றார்கள். எப்படி சாக்கார பாபாவினுடைய விசேஷத்தாவை பார்த்தீர்கள்? எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட மனிதர்களோ அதற்கேற்ப ரூபத்தை எடுத்தார். அப்படி பாபாவை பின்பற்றுங்கள். அப்பொழுது சேவை மற்றும் தொடர்பில் அனைத்திலும் சகஜமாகவே நீங்கள் வெற்றி மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: எங்கே சர்வசக்திகள் இருக்கின்றதோ அங்கே தடைகளற்ற வெற்றி என்பது கூடவே இருக்கின்றது. எங்கே சர்வசக்திகள் இருக்கின்றதோ அங்கே தடைகளற்ற வெற்றி என்பது கூடவே இருக்கின்றார் பாபா. அவைத்த சமிஞை: இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். எப்படி சாக்காரத்தில் வருவதற்கான பயிற்சி சகஜமானதாக ஆகிவிட்டதோ அப்படி ஆத்மாவிற்கு தன்னுடைய கர்மாத்தீத் நிலையில் இருப்பதற்கான பயிற்சியும் இருக்கட்டும். அவ்வப்பொழுது கர்ம யோகி ஆகி காரியம் செய்வதற்காக வருவது, காரியம் முடிந்த உடனேயே கர்மாத்தீத் நிலையில் இருப்பது, இதற்கான அனுபவம் சகஜமாக ஆகிக்கொண்டே செல்லட்டும். சதா லட்சியம் இருக்கட்டும்ன்றார் பாபா. அதாவது கர்மாத்தீத் நிலையில் இருக்க வேண்டும், காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும் கர்மயோகியாகி பிறகு மீண்டும் கர்மாத்தீத் நிலைக்கு போயிடணுன்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.